இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லடா. தலை வலியா இருக்கு. ஆமா, நேற்று கொஞ்சம் அதிகமாயிடுச்சோ? என்ன ஆச்சுன்னு சொல்றா? என்னடா சொல்ற? கை கால்லாம் வீங்கி இருக்கா? இங்க எதுவும் ஆகல. ஏய், போற வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணியா? போற வழியில அதெல்லாம் இல்லடா. என்னடா அது இல்லன்றா இது இல்லன்றா, என்ன பண்றது? யார் என்ன அடிச்சான்னு ஒண்ணுமே தெரியலடா. இங்க பாரு, இந்த ஊர்ல உன் மேல கை வைக்கிறதுக்கு வேற யாரு இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ 9 மணிக்கு கிளம்புன, அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு தானே போயிருக்க. டேய், அங்க முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு தாண்டா வந்தேன். கொஞ்சமா குடினா ஏன் பாலு சேர்த்து குடிச்சு போட்டு எங்க போய் விழுந்து தொலைஞ்சான்னு தெரியல. சரி, போகும்போது ஏதாவது வண்டியில இருந்து கீழே வந்தியா? இல்லடா மாப்பிள்ள, வாய்ப்பே இல்லை. பைக் ஒரு சின்ன கீறல் கூட இல்லையே. நீ தகராறும் பண்ணல, இந்த ஊர்ல ஒன்னு அடிக்கிறதுக்கு எவனுமே கிடையாது. பைக்கும் கீழே விழல. சரிபடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. உயிரோட தானே இருக்கப்ப. டேய், அது எனக்கு தெரியும்டா. அவன் யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என் மேல கை வச்ச என்ன அவன் நான் காட்டுறேன். இவன் இந்த பிரச்சனை சும்மா விட மாட்டான் போலயே. திவாகரன் வேற ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு போறாரு. ஏண்டா, உங்க அண்ணன் என்னைக்கிடா உன்னை பத்தி நல்ல விதமா பேசியிருக்காரு? எப்பவுமே அவர் உன்னை மட்டம் தட்டி தானே இருப்பாரு. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னான்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா? நீ கூலா மட்டும் இருமாப்ல, நான் இருக்கேனா இல்லையா? சொல்லுங்க. சிஸ்டர், நான் உங்க பிரதர் பாண்டி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் கேட்கணும். என்ன டவுட்? கேளுங்க. நேற்று கருணா என் கூட சரக்கு அடிச்சான். மனசு வேற ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னானா, ஒரு மாதிரியா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அவங்க அம்மா ஞாபகத்துல தான் நினைக்கிறேன். மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும்னு நான் தான் குடிக்க வச்சேன். ஓஹோ, நீங்க தான் புண்ணியவானா? சிஸ்டர், உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். டிஸ்டர்பா இருந்தானா அதான் பாவம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆறுதலா இருக்கட்டும்னு சொல்லி குடிக்க வச்சேன். சரி, அவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்? மணி ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணினா இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புனா டிராவல் டைம்னா கரெக்டாக தான் இருக்கு. வெளியே எங்கேயும் போயிட்டு வந்துருப்பானோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, உடம்புலாம் அடிபட்டுருக்குன்னு சொன்னா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் மேல கை வைக்கிற அளவுக்கு இங்க யாரும் தைரியம் இல்லை, பாத்துக்கங்க. அவனை பார்த்தாலே பயப்படதான் செய்வாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். பாவம், நேற்று அவங்க அம்மா நினப்புல வேற இருந்தான். ஊர்ல வேற வள்ளியமான ஒருத்தவங்க அவனுக்கு சோறு ஊட்டி பாசத்தை காட்டிட்டாங்க போல. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அம்மான்னு சொல்லி பண்ணாத்திட்டு இருந்தான் என் நண்பன். அதுதான் நான் சொன்னேன், அம்மா செயின் தான் என் சிஸ்டர் இடத்துல இருக்கேடா. இனிமேல் என் சிஸ்டர் தான் உனக்கு அம்மா. அம்மா பாசெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தா கிடைக்கும். காலம் முழுக்க உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற உறவை அந்த ஆண்டவனும் அம்மாவும் முடிச்சு போட்டுருக்காங்கன்னு சொன்னேன் சிஸ்டர். நல்ல விதமா தான் சிஸ்டர் சொன்னேன். அதனால அவன் ரொம்ப எமோஷன் ஆயிட்டான். அந்த மனநிலை தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றானே. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டுது. சரி, ஓகே சிஸ்டர், நீங்க வேலையை பாருங்க, நானும் வேலையை பாக்குறேன். வச்சுட்டாங்க போல. அந்த தாலி செயினுக்காக தான் பக்கத்துல வந்திருக்கான். இது கூட தெரியாம அவசரப்பட்டுட்டேனே. மாமா, மற்ற விஐபிஎஸ் கூப்பிடுற மாதிரி உங்களையும் கூப்பிட்டுருக்கு. நீங்க 2 பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறோம் மாப்ள. பத்திரிக்கை நல்ல பிரம்மாண்டமா அழகா இருக்கு மாப்ள. இத பார்த்தாலே கல்யாணம் எவ்வளவு தடபடலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா மாமா, எங்க குடும்பத்துல சித்ரா தான் ஒரே பொண்ணு. அதனாலதான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் மாப்ள, நம்ம தீபாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்.
மணமேடை வரைக்கும் போய் நின்னு போன கல்யாணங்கிறதுனால வெளியாளுங்க என்னென்னமோ பேசுறாங்க. இதுக்கப்புறமும் நாம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. என் பொண்ணு இந்து எப்படியும் பணத்தை ரெடி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திடுவா. அதுவும் இப்போ அவ கூட துணைக்கு நீங்க இருக்கீங்க. இந்த வீட்ல ஆம்பளை புள்ள இல்லையேங்கிற குறைய தீர்த்து அந்த இடத்துல இருந்து நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. நீங்க இந்துவ கல்யாணம் பண்ணதுல ஊர்க்காரங்க 1000 பேசினாலும் எனக்கு நீங்க மருமகனா கிடைச்சது நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் மாப்ள. நீங்களும் இந்துவும் சேர்ந்து தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, நானும் இந்துவும் தீபா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறோம். ஏய், எதுக்கு அழுற? ஏய், ஐயோ, சித்ரா, எதுக்கு அழுற? சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் சித்தி. எனக்கு அந்த கதிரை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஏய், அக்கா என்னாச்சு? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. சித்ரா என்னடா இது? சித்ரா நான் படிக்கணும்க்கா. நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும். அதுதான் என் லட்சியம். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு வெறுப்பா இருக்குக்கா. போதாததுக்கு அந்த கதிர் வேற என்ன மிரட்டுறாங்கா. அப்ப நான் ஒருவேளை அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பண்ணுவான்? எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்குக்கா. பயமா இருக்குக்கா. சித்ரா நீ பயப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அக்கா எப்படிக்கா? அப்பா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாருல்ல. சித்ரா, இந்து சொல்றது உண்மை. இந்த கல்யாணம் நடக்காது. நீ தைரியமா இருடா.